வீர கதைகளை படிங்கடா. சொல்லொன்று செயலொன்று கொள்பவன் அல்ல நான். சொல்லி அதை செய்வேன், செய்ததைத்தான் சொல்வேன். பழனி பாபா, சம உரிமை இழக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். சாகும் தருவாயாக இருந்தால் கூட, தூக்கு தொங்குகின்ற கடைசி ஒரு நிமிடம் நேரம் இருந்தால் கூட, மக்களே விழிப்புணர்வு கொள்ளுங்கள் என்று சொல்வேனே தவிர மரணத்தைக் கண்டு நான் அஞ்சப் போவதில்லை. ஏனென்றால் லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம் என்று கூறுகிறாரே, யார் இந்த பழனி பாபா? பழனி பாபா ஒரு சிறந்த தொழிலதிபர் மற்றும் செல்வந்தருடைய மகனாவார். இவருடைய இயற்பெயர் அகமது அலி. காலப்போக்கில் பழனி பாபா என்ற பெயர் வந்தது. இவர் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அவற்றை குறையில்லாமல் நடத்தி கொடுத்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள். இவருடைய பள்ளி பருவத்தை ஊட்டியிலும் சொந்த ஊரான பழனியிலும் முடிக்கிறார். பிறகு BA லிட்ரேச்சர் பட்டப்படிப்பை பழனி ஆண்டவர் கல்லூரியில் முடிக்கிறார். மேல் படிப்பிற்கு உயர்ந்த கல்வி நிறுவனங்களான டெல்லி பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகங்களில் சென்று MA, MPhil, PhD, LLB போன்ற பட்டப்படிப்பை முடிக்கிறார். வியக்கத்தக்க ஒன்று என்னவென்றால், அவர் இந்துக்களை சார்ந்திருக்கும் வேத இலக்கிய படிப்பான வேதிக் லிட்ரேச்சர் பட்டத்தை வாங்குகிறார். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த TT மற்றும் TTIV என்ற பைபிள் சம்பந்தப்பட்ட படிப்பில் PhD முடிக்கிறார். இவை அனைத்தும் வெளிநாடுகளில் படித்து முடிக்கிறார். இவ்வளவு படிப்பு படித்திருக்கிறார், எவ்வளவு பட்டங்களை பெற்றிருக்கிறார். அவர் கேட்டவுடன் அவருக்கான தேவைகள் உடனடியாக பூர்த்தி அடையும். இவ்வளவு சொகுசு வாழ்க்கை இருந்தும் அவற்றை விட்டுவிட்டு ஏன் இந்த சமூகத்திற்காக உழைத்திட்டார் தெரியுமா? அடிமைப்பட்ட என் சமூகத்தின் விடுதலையே எம் இலக்கு என்றார் பழனி பாபா. பாபா 16, 17 வயதிலே பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டார். அப்பொழுது மூக்கையா தேவருடைய நெருங்கிய தொடர்புடையவர் பாபா. ஒரு நாள் காரில் பாபாவும் மூக்கையா தேவரும் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது உசிலம்பட்டி அருகில் மூக்கையா தேவர் பாபாவிடம், நாங்கள் இங்கேதான் பாபா குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைப்பட்டு கிடந்தோம் என்றார். மூக்கையா தேவர் அங்கு நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த இடத்தை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த பாபா பிறகு யாரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த இடத்தை வாங்கி அங்கு கல்லூரி கட்டுவதற்காக 5 லட்சம் ரூபாய் கொடையாக கொடுத்தார். பின் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு அந்த இடத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி என்று பெயர் சூட்டப்பட்டு 1968ஆம் ஆண்டு பெரியாரை வைத்து கல்லூரியை திறக்க செய்தார் பாபா. அப்பொழுது அங்கு படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் அல்ல, குறைவான மதிப்பெண் யார் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு முதன்மை பங்கு கிடைத்தது. ஏனென்றால் அந்த கல்லூரி ஏழை எளிய மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த கல்லூரி நிறுவி பயன்பாட்டிற்கு வரும்பொழுது பழனி பாபாவின் வயது 20 தான். அது மட்டுமில்லாமல் 1979ஆம் ஆண்டு ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் ஆதி திராவிட மாணவர்களுக்காக மட்டுமே படிக்கும் வகையில் ஆண்டவர் தொழிற்பயிற்சி நிலையம் என்ற கல்வி நிறுவனத்தை தொடங்கினார். பழனி பாபா அங்கு 300 மாணவர்கள் தங்கி படித்து தொழில் கற்றுக்கொள்ளும் வகையில் அதனை சிறப்பாக வடிவமைத்தார். குறிப்பாக அரசிடம் எந்த ஒரு சலுகையும் பெறாமல் தன் சொந்த செலவில் அந்த நிறுவனத்தை கட்டமைத்தார். அங்கிருக்கும் மாணவர்களிடம் சேவைகளை காரணத்தை காட்டி தன் இஸ்லாம் மதத்தை அவர்கள் மீது திணிப்பது தவறு என்ற கோட்பாட்டை முன்வைத்து செயல்பட்டவர் பழனி பாபா. சென்னையில் இயங்கி வரும் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் தொடங்குவதற்காக டென்மார்க் அரசிடம் 28 லட்சம் ரூபாய்களை உதவியாக பேசி பெற்று தந்தார் பழனி பாபா. அதில் படித்தவர்தான் முன்னாள் நிதித்துறை அமைச்சரான ப. சிதம்பரம் அவர்கள் மற்றும் அதில் பணிபுரிந்தவர் அதிமுகவை சேர்ந்த திரு தம்பிதுரை அவர்கள். இது மட்டுமல்லாமல் பழனி பாபா அவர்கள் சுமார் 6 அனாதை ஆசிரமங்களையும் நடத்தி வந்துள்ளார். உண்மை செருப்பை மாட்டும் முன் ஊர் சுற்றும் பொய்கள் இருக்கும் என்று பழனி பாபா கூறுவது போல, அவர்களை பற்றி உண்மை மக்களுக்கு தெரியும் முன் பொய்களும் அவதூறுகளும் சுற்றி கொண்டிருக்கும். பாபா இந்துக்களின் எதிர்வினைவாதி என்று சித்தரிக்கிறீர்களே, ஆனால் அவர் விவேகானந்தா மிஷன், சுவாமி சிம்யானந்தா மிஷன் போன்ற இந்துக்களின் பல புனித தலத்தை சீரமைத்து கொடுத்திருக்கிறார்.
புதிதாகவும் சில தலங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, ஈழத்தில் ஒரு பெண் பிள்ளையை தத்தெடுத்து அந்த பிள்ளையை இஸ்லாமியராக மாற்றவில்லை, தன் அன்பு மகளாக புனிதா என்ற பெயரோடு அவள் இருந்த மதமான இந்து மதத்தை சார்ந்தே வளர்த்தெடுத்தார் பாபா. இதில் தெரியவில்லையா, மதம் சாதி என்ற வேறுபாடு இன்றி மனிதநேயத்துடன் அனைவரையும் அரவணைத்தவர் பழனி பாபா என்று. 1978ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் காலத்தில் 78 லட்சம் ரூபாயை அமைச்சர் காளிமுத்து மற்றும் குழந்தைவேலு முன்னிலையில் எம்ஜிஆர் அவர்களிடம் நிவாரண நிதியாக வழங்கினார் பழனி பாபா. அந்த காலகட்டத்தில் நிவாரண நிதியாக அதிகமாக வழங்கியது பழனி பாபாதான் என்ற செய்தியை 6/1/1978ஆம் ஆண்டு அண்ணா பத்திரிகையிலும் வெளிவந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்திரா காந்தி, எம்ஜிஆர் போன்ற அரசியல் தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர் பழனி பாபா. ஒரு சமயத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது பொருளாதார உதவியும் செய்திருக்கிறார் பழனி பாபா. இலங்கையில் JR ஜெயவர்தனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மாபெரும் இனப்போர் நடந்தது. அப்பொழுது இலங்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளானது. அங்கு தமிழர்களும் இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்துக்களும் சூறையாடப்பட்டது. பழனி பாபா இலங்கைக்கு நேரடியாக சென்று அங்கு நடந்ததை வீடியோக்களாக பதிவு செய்து அவற்றை இஸ்லாமிய நாடுகளின் அரசர்களிடம் காண்பித்து அவற்றின் காரணங்களை விளக்கி சுமார் $200 பில்லியன் பெற்று ஜனாதிபதியாக இருந்த ஜெயவர்தனா அவர்களிடம் தந்து மாபெரும் உதவியை செய்தவர் பழனி பாபா. இதன் இன்றைய மதிப்பு 15 லட்சம் கோடிகளாகும். இவ்வளவும் தான் நேசித்த மக்களுக்காக செய்தார் பழனி பாபா. பாபா தன் பொது வாழ்க்கையில் அவர் பார்க்காத வழக்குகள் இல்லை, அவர் ஏறாத நீதிமன்றங்கள் இல்லை. பழனி பாபா மேடை ஏறுகிறார் என்றால் அங்கிருக்கும் இளைஞர்கள் எழுச்சி கொண்டு அங்கே சுற்றி நிற்பார்கள். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் எழுச்சி மிக்க புரட்சியை உண்டாக்கும். இதை காரணம் காட்டியே பலமுறை பாபாவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவரை அடக்கி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அடங்க மறுத்து சமூகத்திற்காக தன் குரலை ஓங்கி ஒலிப்பவர் பழனி பாபா. ஒரு நாள் பழனி பாபாவின் மேடை பேச்சு மக்கள் கேட்கக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதித்தது. ஆனால் பழனி பாபா மக்களுக்குத்தானே தடை என்று அதை உடை என்று விதமாக கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒரு பொது மேடையை அமைத்து எருமை மாடுகள் முன்பு நின்று 1 மணி நேரம் பேசினார் பழனி பாபா. எருமையே, உன்னிடம் பேசுவதும் ஒன்றுதான், இந்த மக்களிடம் பேசுவதும் ஒன்றுதான். எருமை மாடு மேல் மழை பெய்வது போல் நிற்பார்கள், கூறும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார் பழனி பாபா. அரசாங்கமே அதிர்ந்து போனது அவருடைய செயலை கண்டு. பாபாவின் மீது 136 வழக்கு போடப்பட்டது. 70க்கும் மேற்பட்ட வழக்கை அவரே வாதாடி நீதிமன்றத்தை நிலைகுலைய செய்திருக்கிறார். 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 தடா சட்டம், மொத்தம் 125 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். அவருக்கில்லாத பணமா, அவருக்கில்லாத வசதியா, அவருக்கில்லாத படிப்பறிவா? எதற்காக இத்தனை வழக்குகள், இத்தனை சிறை தண்டனைகள்? சிந்தியுங்கள், எதற்காக? எம் சமூகம் கருத்தியலாக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். அரசியல் அதிகாரத்தை பெற்று அங்கீகாரத்தோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் போராடினார் புனித போராளியான பழனி பாபா. பழனி பாபா சிறைக்குள் இருக்கும் பொழுது தன் குடும்பத்தினருக்கு கடிதம் எழுதும் வழக்கம் உள்ளது. அதே போன்று தன் தங்கைக்கு பழனி பாபா ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதில் அவர் கூறியது என்ன தெரியுமா? அன்பு தங்கையே, உன் தினசரி தொழுகையில் அல்லாஹ் என் அண்ணனுக்கு பல சிறைகளைத்தா, சிலுவைகளைத்தா, சித்திரவாதைகளைத்தா. ஆனால் சிறுதுளி கூட ஈமானின் உறுதியை குலைத்து விடாதே. மரணத்தின் தருவாய் கூட என் ரத்தம் எம் மக்களுக்காக இந்த மண்ணில்தான் விழ வேண்டும் என்று கேள் கண்ணே என்றார் பாபா. தன் மக்களின் மீது எவ்வளவு நேசமும் பாசமும் வைத்திருந்தால் இந்த வார்த்தையை கூறியிருப்பார் பழனி பாபா. இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவரின் தங்கைக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பார்த்தீர்களா? இப்பொழுது சொல்லுங்கள், இவர் தீவிரவாதியா இல்லை புனித போராளியா என்று. பழனி பாபா 1997 ஜனவரி 28 அன்று
தன்னுடைய நெருங்கிய நண்பனை சந்தித்துவிட்டு வெளியே வந்து தன்னுடைய காரில் ஏறும் பொழுது 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டினார்கள். வெட்டிய பொழுது அவருக்கு பயமில்லை. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு மேடையிலும் சொல்வார், என் மரணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று, என் மண்ணில் என் இரத்த துளிகள் விழ வேண்டும் என்று. அவர் சிந்திய ஒவ்வொரு இரத்த துளிகளும் என் சமூகத்திற்காக. இந்த வீர மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த மாவீரனும் தான் நேசித்த மக்களுக்காக உயிரை தியாகம் செய்தார். காணொளியை பார்த்தீர்களா? எப்பேற்பட்ட வீரம், எப்பேற்பட்ட தியாகம்! நான் இஸ்லாமியனாகவோ இந்துவாகவோ கிறிஸ்துவனாகவோ வாழ விரும்பவில்லை. எந்த ஒரு ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ அவர் யாரையும் அரவணைக்கவில்லை. மனிதநேயத்துடன் செயல்பட்டவர் நமது மாவீரன் பழனி பாபா. அப்பேற்பட்ட மாவீரனை நெஞ்சில் சுமந்திருக்கும் இங்கிருக்கும் ஒவ்வொரு பழனி பாபாவின் மாணவர்களும் எப்பேற்பட்ட புரட்சி விதையாக வளர வேண்டும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட வீர வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம். ஜனவரி 28 இன்று நாம் வீரம் விதைக்கப்பட்ட நாள். இன்று நாம் உறுதியேற்போம். கருத்தியலாகவும் கல்வி ரீதியாகவும் நாம் வளர்ந்து காமிப்போம். ஒவ்வொரு பழனி பாபாவின் மாணவர்களும் தொடர்ந்து காணுங்கள் நம் வீர வரலாறு யூடியூப் வலையொலி சேனலை. மேலும் நம் வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் வீர வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.